பார்ப்போம். என்னோட பேர் வசந்தகுமார். விவிகே கெமிஸ்ட்ரி அகாடமி. ஸோ ஒரு டேட் வந்து 14/3/26 ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் 1 ஃபார் பிஜி லெவல். ஓகேங்களா? நம்ம வந்து யூஜிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, டெய்லி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வந்து வெரி சூன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கிளாஸ் டீடைல்ஸ் போய் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துவோம். ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் மைக்ரோஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ மைக்ரோஸ்டேட்ல என்ன அப்படின்னா, அதாவது டிஃப்ரெண்ட் வே ஒரு ஆர்பிட்டால எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கா இல்ல டிஃப்ரெண்ட் வேல அரேஞ்ச் ஆயிருக்கா, அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றதானது மைக்ரோஸ்டேட். ஓகேங்களா? ஸோ பாசிபிலிட்டி ஒரு ஆர்பிட்டால ஒரு ஆர்பிட்டாவோட சப்செல்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், அந்த பாசிபிள் வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சொல்றதானது இந்த மைக்ரோஸ்டேட் பண்றது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளா P2 இருக்கு அப்படின்னா P ஏதாவது சப்செல் இருக்கும், மூணு சப்செல் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் 1 2. அடுத்து இந்த மாதிரி இருக்கும், அடுத்து இந்த மாதிரி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்லையும் 1 2 3 4 எல்லா அரேஞ்ச்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்ஸும் அந்த பி ஆர்பிட்டால்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் வேல அரேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்ட் வேல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ 6 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? இதான் இந்த மைக்ரோஸ்டேட். இதான் இதோட மைக்ரோஸ்டேட் அப்படின்றது. இப்ப ஒரு ஆர்பிட்டாலோட சப்செல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வேல அரேஞ்ச் ஆயிருக்கு, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் என்னது மைக்ரோஸ்டேட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இது எலக்ட்ரான்ஸ், அதுக்கு என்ன பேரு மைக்ரோஸ்டேட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோஸ்டேட்டுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா, வெயிட் பண்றேன், different ways in which the electrons can be arranged in the orbitals of a subcell called microstate. ஒரு ஆர்பிட்டாலோட சப்செல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் சொல்றாங்க, டிஃப்ரெண்ட் வேல. அந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கிற டிஃப்ரெண்ட் வே பத்தி சொல்றது இந்த மைக்ரோஸ்டேட். இதை பார்த்தோட இதை சொல்றது மைக்ரோஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேரு மைக்ரோஸ்டேட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் atomic state. ஓகேங்களா? அதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, number of microstate equal to n factorial divided by x factorial into n minus x factorial. என்ன அப்படின்னா, total number of electrons filled in corresponding orbital. X அப்படின்னா electrons present in calculated electronic configuration. நம்ம எந்த ஆர்பிட்டாலுக்கு மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்க போறோமோ அந்த ஆர்பிட்டால இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் எஸ் அப்படின்றது. என்ன அப்படின்னா, அந்த ஆர்பிட்டால் டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்,
அதாவது என்ன பண்றது ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட என் வேல்யூ என்ன சொன்னேன், அந்த ஆர்பிட்டால ஃபுல் ஆகக்கூடிய 12 எலக்ட்ரான்ஸ். இது என்ன ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால். அப்ப எத்தனை ஃபுல் ஆகும், 6 எலக்ட்ரான்ஸ் ஃபுல் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்னு சொன்னேன், நம்ம கால்குலேட் பண்ண போற அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிற அந்த ஆர்பிட்டால பிரச்சனை இருக்க எலக்ட்ரான்ஸ் அளவு ஃபார்முலா அது மேல ஃபார்முலா இருக்கும்ல, அது நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் equal to இன்னொன்று 6 factorial divided by 2 factorial into 6 minus 2 factorial. இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு அப்படியே எக்ஸ்பிளைன் எழுதுவோம். 6 factorial என்னது, 6 into 5 4 3 2 1 2னா 1 into 2. ஸோ இது என்னது, இது வந்து 4 factorial எழுதுவோம். 4 3 2 1. ஓகேங்களா, இதான். இப்ப இதுல எதை நம்ம கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிடலாமா, இதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே வரும், இங்கே வரும், அதாவது 3 3 2 6 அப்புறம் வரும் 5 into 3 equal to 15. அப்ப மைக்ரோ ஸ்டேட் வேல்யூ அளவு 15. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த P2ல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யலாம், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், 15 டிஃப்ரெண்ட் பேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும். 15 டிஃப்ரெண்ட் பேஸ்ல நம்ம செய்யலாம், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இதான் இதோட மைக்ரோ ஸ்டேட் பண்றது. ஓகேங்களா, நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணலாம் சொல்றாங்க, 15 டிஃப்ரெண்ட் பேஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அப்ப P2ஓட மைக்ரோ ஸ்டேட் அது ஈக்குவல் டு 15. இதான் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டேட் அப்படின்றது. இது முக்கியமான டாபிக், இது வந்து சிம்பிளான டாபிக், ஆனால் முக்கியமான டாபிக். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். D2ஓட என் வேல்யூ என்னது 10. டில மொத்தம் 5 சப்செட் இருக்கும், 5 சப்செட்ல 10 எலக்ட்ரான்ஸ் ஃபுல் ஆகும். இதோட எக்ஸ் வேல்யூ 2. எக்ஸ் வேல்யூ 2. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலா என்ன, ஃபார்முலா number of microstate equal to என்னது, நமக்கு என்ன ஃபார்முலா என்னது, n factorial divided by x factorial into n minus x factorial. n அளவு 10, அப்போ 10 factorial divided by x என்னது 2 factorial into 10 minus 2 factorial. ஓகேங்களா, இதுலாம் 10 into 9 8 7 6 5 4 3 2 1. இது 1 2. இங்கே என்னது, இது விடாயிரம் 8 factorial 8 factorial. அப்போ என்னது 8 7 6 5 4 3 2 1. ஓகேங்களா, இது எழுதியாச்சு. இப்ப இதுல வந்து எப்படி வந்து நம்ம வந்து சுருக்கலாம், சிம்பிள் பண்ணா இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்படி கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்து என்னது 5 2 10. அப்படின்னா மிச்சம் இருக்கு 5 into 9 45. அப்ப இங்க இருக்கிற டீல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் பேஸ்ல அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா எத்தனை டைப்ஸ், எத்தனை டிஃப்ரெண்ட் பேஸ் கிடைக்கும், 45 டிஃப்ரெண்ட் பேஸ் கிடைக்கும். சரிங்களா, இதானது D2ஓட மைக்ரோ ஸ்டேட் பண்றது. ஓகேங்களா, அதுக்கு டைப்ஸ் இப்படிலாம் வந்து நம்ம வந்து மைக்ரோ ஸ்டேட் எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டைப் 1 அப்படின்னா இது சிம்பிள் electronic configuration. என்ன அப்படின்னா சிம்பிளா D2 P2 D2 P2 S2 இந்த மாதிரி குறிப்பிட்டு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் குறிக்கிறது. ஓகேங்களா, S2 போகும். S2க்கு என்ன என்னது 2, X என்னது 2. அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்டேட் ஃபார்முலா, மைக்ரோஸ்டேட் ஈக்குவல் டு n ஃபேக்டரியல். n என்னது 2 ஃபேக்டரியல்
divided by x 2 அடுத்து 2 minus 2 கேட்குற ஓகேங்களா அப்போ என்ன 1 into 2 1 into 2 into 0 புரியுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் வரும் இதுக்கு ஆன்சர் வரும் சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் இது 0 ஃபேக்டரியல் அப்படின்னா வரும் 2 by 2 into 0 ஃபேக்டரியல் ஓகேங்களா 0 ஃபேக்டரியல் இந்த ஃபார்முலாவில் என்னது 2 divided by 2 into 0 ஃபேக்டரியல் அப்படின்னாகும் 2 by 2 இந்த 0 ஃபேக்டர் என்ன வேல்யூ அப்படின்னா equal to 1 அப்படின்னாகும் into 1 ஸோ அடிச்சு வரும் 1 ஆன்சர் வரும் அப்போ S2 ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் என்னது 1 2 வராத ஆன்சர் என்ன வரும் 1 வரும் ஓகேங்களா செகண்ட் டைப் என்ன அப்படின்னா மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதாவது இப்போ எக்ஸாம்பிளா இந்த மாதிரி P1 D1 இந்த மாதிரி அப்போ ரெண்டையும் இப்போ எக்ஸாம்பிள் B1க்கும் D1க்கும் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டையும் நம்ம வந்து பிரிக்க போடுறோம் அப்படின்னா வரும் என்ன ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை x ஃபேக்டரியல் இன்ட்டு n மைனஸ் x ஃபேக்டோரியல் அப்படின்னா வரும் ரெண்டுமே போகணும் இது மென்ஷன் பண்ணும் அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இப்படி ஆன்சர் வரும் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இங்கே 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் அப்படின்னா ஆன்சர் வரும் 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் கீழே 5 ஃபேக்டோரியல் into 10 into 9 factorial divided 9 factorial இதையும் காசு பண்ணிடலாம் இதையும் காசு பண்ணிடலாம் வச்சா இருக்கு 6 into 10 ஒரு ஆன்சர் 60 is ஆன்சர் என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸில் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த P1ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் 6 இந்த D1க்கு என்னது 10 ரெண்டையும் வந்து வட்டு பண்ணா கிடைக்கிறது இந்த மிக்ஸ்டு P1 D1ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் 60 அப்படின்றது ஓகேங்களா ஓகே அடுத்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா டேம் கொடுத்தோம் டேம் கொடுத்தோம் டேம் மீன்ஸ் இதான் டேம் இது என்ன ஆங்கிலம் மூமெண்டம் குவாண்டம் நம்பர் ஆங்கிலம் மூமெண்டம் குவாண்டம் நம்பர் பண்றது 2s plus உங்களுக்கு என்னது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இங்க இருக்கிற எல் வேல்யூ வந்து அதெல்லாம் வந்து டேம் சிம்பிளா பார்ப்போம் எல் வேல்யூ வந்து 0 வந்தா 1 0 வந்தா எஸ் 1 வந்தா பி 2 வந்தா டி இந்த மாதிரி நம்ம டேம் சிம்பிளா பார்த்துக்குவோம் இப்ப இங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க எக்ஸாம்பிள் 3 வந்து எஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு எப்படி கவனிக்கிறது மைக்ரோஸ்டேட் equal to 2s plus 1 into 2l plus 1 இந்த ஃபார்முலா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் D3க்கு இப்ப இந்த D3 அப்படின்னா இது டேம் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதணும் டேம் இந்த மாதிரி எழுதணும் D3 இப்ப Dன்றது அது அந்த எல் வேல்யூ இது என்னது அந்த 2s plus 1 வேல்யூ அப்ப இங்க வந்து 2s plus 1 அது 3 into இங்க என்ன இருக்கு டி இருக்கு டி யோட எல் வேல்யூ என்னது 2 அப்படின்னா வரும் 2 into 2 plus 1 வரும் 3 into என்ன வரும் 5 டோட்டலி 50 இதான் இதோட மைக்ரோஸ்டேட் இன்னொரு எக்ஸாம்பிள் P3 சொல்லுங்க P3 ஓகேங்களா ஸோ இது என்னது 2s plus 1 இது என்னது எல் வேல்யூ பீக்கு என்ன வேல்யூ 1 பண்றது அப்ப என்ன பண்ணோம் மைக்ரோஸ்டேட் equal to 2s plus 1 into 2l plus 1 ps plus 1 அது 3 pl plus 1 2 into 1 plus 1 அப்படின்னா வரும் 3 into 3 equal to 9 is a மைக்ரோஸ்டேட் ஆஃப் இது P3 டேம் இது டேம் கொடுத்தா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா மைக்ரோஸ்டேட்டுக்கு அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா சப்போஸ் டேம் சிம்பிள் கொடுத்தா
transfer P3 3/2 இது அந்த மாதிரி இருக்குதா? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் ஈக்குவல் டு என்னது 2j + 1 2j + 1 சரிங்களா? இது இங்க எது ஜே வேல்யூ அப்படின்னா கீழே இருக்குல்ல இதுதான் ஜே வேல்யூ. இது ts + 1 இது என்னது எல் ts + 1 கீழே ஜே இதான் டேம் சிம்பிளா பண்றது. இதான் நம்மளுக்கு வந்து ஜே வேல்யூ. ஸோ நமக்கு ஃபார்முலா 2j + 1 அப்ப என்ன ஆகும் 2 × 3/2 + 1 பிரச்சனை வரும். This is the answer for அதுக்கு இந்த பர்டிகுலர் டேம்க்கு P3 3/2 அப்படின்ற டேம்க்கு இன்னொரு டேம் போடுவோம். D4 5/2 இது போடுவோம். இது என்ன ஃபார்முலா பார்த்தோம் 2j + 1 j என்ன வேல்யூ 5/2 அப்புறம் வரும் 2 × 5/2 + 1 பிரச்சனை ஒரு ஆன்சர் 6 மைக்ரோஸ்டேட் ஃபார் D4 5/2 டேம்ஸ். ஓகேங்களா? அடுத்த டேம் ஃபிஃப்த் டேம் என்ன அப்படின்னா given mulligan symbol என்ன பண்ணும் அதாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். A5G இந்த மாதிரி EG3 TG3 இந்த மாதிரி டேம் mulligan symbols கொடுத்துட்டா அதுக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னா அதாவது என்ன பாட்டு spin multiplicity into dimension. ஸ்பின் மல்டிபிளிசிட்டி என்ன ஆகும்னா அதாவது இங்க இருக்கிற இந்த ஸ்பின் மல்டிபிளிசிட்டி ஓகேங்களா? டைமென்ஷன் அப்படி என்ன அப்படின்னா ஏன்னு என்னன்னா 1 டைமென்ஷன், இ அப்படின்னா 2 டைமென்ஷன், டீன்னு 3 டைமென்ஷன். இதுதான் அந்த டைமென்ஷன் அப்படின்றது. இதுதான் என்ன செய்ய போறோம் இந்த ஏஜி கழிக்க போறோம். ஏஜி 5AG கழிக்க போறோம். ஸ்பின் மல்டிபிளிசிட்டி அது 5 ஏன்றது என்ன டைமென்ஷன் 1. ஸோ 5 is the microstate. ஈஜிக்கு என்னது ஈஜி 3 × 2 6 is the microstate. இங்க 3 × 3 so 9 is the microstate. ஓகேங்களா? மைக்ரோஸ்டேட் கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. டேம் கொடுத்து கேட்கலாம், டேம்ஸ் கொடுத்து கேட்கலாம், இல்லை ஆல்டர் டயக்ராம் அந்த mulligan symbol இருக்குல்ல அது கொடுத்து அவங்க செய்யலாம் மைக்ரோஸ்டேட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி மைக்ரோஸ்டேட் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஆர்பிட்டால் பர்டிகுலர் ஆர்பிட்டால்ல இந்த சப்ஸ்டல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் பேஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேஸ் தான் வந்து மைக்ரோஸ்டேட் ஆகும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் வித் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து வெரி லோ ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் யாருமே வாங்காத அளவுக்கு நம்ம கம்மியான ஃபீஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி பெர்ஃபெக்டா நம்ம கிளாஸ் பெர்ஃபெக்டா டெய்லி மார்னிங் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ். அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம ரெண்டுமே சேர்ந்து நடத்துறதுனால அதாவது HDRBக்கு மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கும். இன்னும் என்ன அப்படின்னா டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு நடத்துற கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு மைக்ரோஸ்டேட் நடத்துறோம் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்டேட்ல இருந்து அன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்து அதோட கீவும் ஒரு 1 hour 2 hours அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ டெய்லி நம்ம நடத்துற டாபிக்ல இருந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி என்ன செஞ்சு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து கிளாஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காது. அப்போ சாட்டர்டே சண்டே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீக் டேஸ் நடத்துற போர்ஷன் ஃபுல்லாக எங்க இருக்கும் வீக்கெண்ட்ல டெஸ்டா இருக்கும். வீக்கெண்ட்ல சண்டே ஈவினிங் டெஸ்டா இருக்கும். அந்த 1 hour சண்டே சண்டே உட்காந்து படிச்சுட்டு சண்டே ஈவினிங் டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த வீக் டேஸ் நடந்த டெஸ்ட். அதுக்கு அடுத்து அந்த யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன செய்வோம் அந்த யூனிட் வந்து ஒரு ஹோல் டெஸ்ட் ஆகும். இதுதான் பிளான். ஸோ நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு எத்தனை வாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த யூனிட் முடிஞ்ச பிறகு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் நடந்த டாபிக்லையும் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்து பெர்ஃபெக்டா கிளாஸ் நடந்து போய்கிட்டு UGDRBக்கு இதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். PGDRB எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் ரொம்ப கம்மி.
உங்களுக்கு தெரியும், வெளியே வேலை வாங்குறவங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் ஹார்ட் காப்பி உங்களுக்கு கொடுக்குறோம், லைவ் கிளாஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் டெஸ்ட் வைக்கிறோம். இதெல்லாம் வந்து கொடுத்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ஃபீஸை கொடுத்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோட கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒன்லி நம்ம வந்து அட்மிஷன் போட போகிறது மொத்தம் 50 பேர் தான். இதுக்கு மேலே கண்டிப்பாக போகிறது கிடையாது. 50 பேத்துக்குள்ள தான் வந்து அட்மிஷன் போட போகிறோம். ஸோ 50 பேத்துக்கு மேலே இப்போயே கொஞ்சம் பேர் இனிஷியலா அமௌண்ட் ஃபீஸ் பண்ணி ஃபீஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணி கிரெடிட் அட்மிஷன் போட்டாங்க. ஸோ யாரும் அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்க வந்து குயிக்கா உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதை பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 பேர் மட்டும் தான், அதுக்கு மேல ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்க கிடையாது. ஸோ இதை மைண்ட் பண்ணிட்டு அட்மிஷன் போடுறவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ், இந்த டெமோ கிளாஸ் ஒன்று வந்து இன்னைக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த டெமோ கிளாஸ் வந்து நான் டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு போட்டு வரேன். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பர், இதே என்னோட நம்பர், இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். 9150252410 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து எந்த கிளாஸுக்கும் கேட்டுக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அட்மிஷன் ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அட்மிஷன் போட மாட்டேன். ஸோ இப்போ நிறைய பேர் ஃபீஸ் அவங்களால முடிஞ்ச ஃபீஸை பே பண்ணி அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த லோ ஃபீஸ்ல இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்ச ஃபீஸை பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.